தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தனித்து நிற்கவும் தயார் என்று இளங்கோவன் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியின் 131வது ஆண்டு நிறுவன விழாவை முன்னிட்டு தமிழக காங்கிரஸ் தலைமை அலுவலகமான சத்தியமூர்த்தி பவனில் கட்சித் தலைவர் இளங்கோவன் கொடியேற்றி வைத்து இனிப்புகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் தமிழகத்தில் அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்பதே வரும் தேர்தலில் பிரதான கோரிக்கையாக இருக்கும் என்றும் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட தயார் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஒன்றிணையும் சூழல் ஏற்பட்டுள்ள நிலையில் கட்சி தலைமையின் வழிகாட்டுதலில் கூட்டணி அமைக்கப்படும் என்றும் இளங்கோவன் கூறினார். மற்ற கட்சியை பொறுத்தவரையில் எல்லோரும் இன்றைக்கு ஒரு நிலையில் இருக்கின்றார்கள். பொறுப்பற்ற தளமாக ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அதிமுகவை விளக்க வேண்டும் என்பதிலே எல்லோரும் ஒருமித்த குரலோடு இருக்கின்றார்கள். அதை நான் வரவேற்கின்றேன். அதே சேற்றத்தில் ஒன்று சேர வேண்டும், கூட்டணிகள் அமைய வேண்டும் என்ற ஒரு நிலை ஏற்படுமேயானால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடைய தனி சக்தியை நம்பித்தான் இருக்கின்றோம். தேர்தலில் தனியாக போட்டியிடுவதற்கும் நாங்கள் தயாராக இருக்கின்றோம். ஆனால் மதச்சார்பற்ற சக்திகள் ஒன்று சேர வேண்டும் என்று ஒரு கட்டாயம் ஏற்படுவேயாயின் சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் யாரோடு யார் யார் சேருவது என்பதை பற்றி முடிவெடுப்பார்.